அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரான் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. இதுதான் இன்று உலக நாடுகளில் பேசு பொருளாக இருக்கிறது. முதலில் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்க தரப்பு மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலின் போது அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலோடு இந்த போர் முற்று பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த தொடங்கியது. அமெரிக்காவுக்கு எதிராக மத்திய கிழக்கில் இருந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருந்தது. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேல் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியது. இதன் காரணமாக மத்திய கிழக்கின் போர் நிலைமை தீவிரமடைய தொடங்கியது. இந்த தீவிரமானது ஏட்டிக்கு போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் ஆட்டம் காண தொடங்கியது. இதனால் இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருந்தது. அதாவது ஆர்முஸ் ஜலசந்தி ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால் ஆர்முஸ் ஜலசந்தி வழியான கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியிலூடான கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பல்வேறு சவால்களை சந்திக்க தொடங்கின. எதற்காக ஈரானுக்கு எதிராக அமெரிக்க தரப்பு போரை ஆரம்பித்ததோ அந்த நிலையிலிருந்து மாறி ஆர்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்கான போராக இந்த போர் மாற்றமடைய தொடங்கியது. எப்படியாவது ஆர்முஸ் ஜலசந்தியை திறந்துவிட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. எனவே ஆர்முஸ் ஜலசந்தியை திறக்குமாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா ஈரானிடம் கோரிக்கை விடுத்தது. இறுதியாக 48 மணித்தியாலங்களுக்குள் ஆர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாவிட்டால் ஈரானை அழித்தொழிப்போம், ஒரு நாகரிகமே அழியப் போகிறது என்ற அதிரடி அறிவித்தலையும் அச்சுறுத்தலையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். இதற்கு பிறகுதான் நிலைமை மாற்றமடைய தொடங்கியது. இதை எப்படியாவது சமாதானத்தில் முடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாகிஸ்தான் தரப்பு ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க தரப்பிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையிலான ஒரு செய்தியை தன்னுடைய சமூக வலைதளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அந்த கோரிக்கைக்கு ஆர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரான் தரப்பு இணக்கம் தெரிவிக்குமாக இருந்தால் நிச்சயமாக தற்காலிகமாக இந்த போரை நிறுத்தலாம் என அமெரிக்க தரப்பில் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பின்னர் ஈரான் தரப்பு ஆர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு இணக்கம் தெரிவித்ததன் பின்னரே தற்காலிகமாக 2 வாரங்கள் போரை நிறுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியா தளமான ட்ரூத் சோசியல் மீடியா தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இது இன்று பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மத்திய கிழக்கின் போர் பதற்றம் தற்போது தணிந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை பல்வேறு நாடுகளும் வரவேற்றிருக்கின்றன. இந்த அறிவித்தலை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் $18 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே இந்த சமாதானம் நீடிக்குமாக இருந்தால் மேலும் கச்சா எண்ணெய் விலை குறையலாம் என தெரிவிக்கப்படுகிறது, அல்லது விலை அதிகரிக்கப்படாமல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டதா அல்லது பாகிஸ்தானுடைய பெயரை பயன்படுத்தி தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்காவே மேற்கொண்டதா என்ற சந்தேகமும் கூட காணப்படுகிறது. எப்படியோ இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதை உலக நாடுகள் வரவேற்கின்றன. அதே வேளையில் நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதே போன்று எதிர்வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் இந்த இரு தரப்புக்கும் இடையிலான ஒரு சமாதான பேச்சு இடம்பெறப் போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றார். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தியும் கூட வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 10 நிபந்தனைகளை ஈரான் தரப்பு விதித்திருந்தது. அந்த 10 நிபந்தனைகளை பற்றியும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அது நிபந்தனைகள் என்று குறிப்பிடாமல் 10 அம்ச பரிந்துரைகளையும் கூட ஈரான் தரப்பு விதித்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். அவற்றையும் நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம், அது தொடர்பாக எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற அடிப்படையிலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். இது ஒரு நல்ல சமிஞ்சையாகவே பார்க்கப்படுகிறது.